ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பட்டர் வச்சு நெய் உருக்கி எடுக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ வெண்ணெய் வாங்கி உருக்கி நெய் செஞ்சுருக்கேன். அதை தான் எப்படி பண்ணேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ ஆவின் பட்டர் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டரை வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு என்றைக்கு உருக்குறீங்களோ அப்போமேட்டு எடுங்க. நீங்கள் முதல்லையே வெளியில் வச்சுட்டிங்கன்னா கையெல்லாம் ஒட்டும், கட் பண்ண முடியாது பட்டரை. நம்ம ஒரு சிலர் வீட்டில் பால் வாங்கி பால் எடுத்து வச்சு சேர்த்து வச்சு அதிலேருந்து வெண்ணெய் எடுத்து நெய் உருக்குவாங்க. அதுவும் இன்னொரு மெத்தடு தான். அதுவும் இந்த மாதிரி நம்ம பட்டர் வாங்கி வீட்டிலே நெய் காய்ச்சி வைக்கும்போது அதுவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லாயிருக்கும். நெய் நீங்கள் உருக்கிற அன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த வேலையை செய்யணும். நம்ம சமையல் வேலையும் பார்த்துட்டு இந்த நெய் உருக்கிற வேலையும் செய்யக்கூடாது. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் பீஸாக. இது முழுசாகவும் போடலாம். ஒருவேளை உங்களுக்கு பாத்திரம் பத்தாமையும் இருக்கலாம் முழுசாக போட்டால். அதனால் நான் இப்படி கட் பண்ணி போடுறேன். இப்படி போடுறதுனால சீக்கிரம் மெல்ட் ஆகும். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சு நம்ம 1 by 1 இந்த பீசஸை போட்டுடலாம். நம்ம இதை வீட்டிலையே செய்கிறதுனால இதில் அடல்ட்ரேஷன் எதுவும் இருக்காதுங்க. இனி வரப்போகிறது வெய்ய காலம். நம்ம காரம் புளிப்பு இந்த மாதிரி குழம்பெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெய் ஊற்றி சாப்பிட்டு, இல்லைன்னா கடைசியில் கூட நெய்யை ஊற்றி நெய் சாதமாக கூட சாப்பிட்டா வயிற்று பிரச்சனை எதுவும் வராதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிருச்சு. இந்த சமயத்தில் நல்ல மணலாக இருக்குன்னு ஆஃப் பண்ணிடாதீங்க. இன்னும் மெல்ட் ஆகணும், அதெல்லாம் கரையணும். நல்ல பொன்னிறமாக தேன் கலரில் வந்தால் தாங்க ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மொதல் நெய் உருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த டிப்ஸ் இதெல்லாம். நீங்கள் பசும்பால் வாங்குறவங்களாக இருந்தால் டெய்லி பால் காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த ஏடை தனியாக சேர்த்து வச்சு உரமோர் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து கூட வெண்ணெய் எடுக்கலாம். இந்த சமயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இருந்தாலும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறலாம். சிம்மிலேயே வச்சு செய்யுங்க கடைசி வரைக்கும். அப்போ தான் நல்ல மெதுவாக மெல்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த நேரம் வந்துருச்சு பாருங்கள், நல்லா தெளிவாக இருக்கும். அடியில் இருக்கிற அந்த கருவேப்பிலை அந்த மண்டியெல்லாம் நல்லா தெரியும். இந்த சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டுருங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கிறலாம். ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு மேலாப்பில் எடுங்க. எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. மெதுவாக சுட சுட இருக்கும். இந்த மாதிரி ஈரமில்லாத கரண்டியை வச்சு ஊற்றுங்க. பொறுமையாக ஊற்றணும். இதே மாதிரியே ஈரமில்லாத கரண்டியாக எடுத்து குழிக்கரண்டியை எடுத்து ஊற்றுங்க. சூடாக இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. கடைசியில் எடுத்து மொத்தமாக ஊற்றுங்க. பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. இதை எடுத்துருங்க. இப்போ நல்லா ஆற வச்சுருங்க. மறுநாள் யூஸ் பண்ணுங்கள். நல்லா மணலாக இருக்கும். நெய் நல்லா சூப்பரான வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி டப்பா வாங்கி வச்சுருக்கேன். இதில் ஒன்றை எடுத்துனா நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு இதில் தான் ஊற்றி வைக்க போகிறேன். நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் கூட ஊற்றி மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மறுநாள் எப்படி இருக்குன்னு நெய் நல்லா ஆறி மணலாக இருக்குது பாருங்கள். வாசனையும் சூப்பராக இருக்கும். இது சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கேசரியெல்லாம் பண்ணும்போது இன்னும் மெல்ட் ஆகி வாசனையாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம். இப்போ பாட்டிலை நல்லா கழுவிட்டு தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும். கலரு வாசனையும் சூப்பராக இருக்குங்க. பருப்பு சாதமெல்லாம் ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி காலையில் தாங்க ஊற்றி வச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.